தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/3/2026 வியாழக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 4:54 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்துக்கள். நல்ல கருத்துக்கள் எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இணைக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அவங்க சொல்கிற போது நமக்கு ஒரு மாதிரியாக தெரியும். ஆனால் அதை ஏற்று நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சில பேர் இப்போ கவிதையால் அதாவது பொன்மொழிகள் எல்லாம் போடுறாங்க. சமீபத்தில் நான் ஒரு இதில் படித்தேன், முட்களோடு தான் வாழ்க்கை, ஆனால் காயங்களே இல்லை கடிகாரத்துக்குன்னு. கடிகாரத்தில் முள் இருக்கு, காயம் இல்லை. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு நாளைக்கு 2 முறை 7:30 வந்தாலும் எதுவும் செய்வதில்லை கடிகாரத்துக்குன்னு. கடிகாரத்தில் பாருங்க, 7:30 மணி இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 2 முறை காலையிலையும் வரும் மாலையிலையும் வரும். ஆனால் அந்த கடிகாரத்துக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்ம பயப்படுறோமேன்னு சொல்றாரு. அதே மாதிரி 1000 முட்கள் தன்னிடம் இருந்தாலும், மீன் இருக்கு இல்லையா, அந்த மீன் உடல் பூரா முள்ளுதான் இருக்கும். 1000 முட்கள் தன்னிடம் இருந்தாலும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்றுவிடுகிறதே இந்த மீன் அப்படிங்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, எவ்வளவு பெரிய கெட்டிக்காரத்தனமா இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்குங்கிறேன். சில சமயங்களில் நமக்கே எப்படின்னு புரியாது. ஆகையினால யோசித்து செயல்படுவதை விளக்குகிறது இது. சரி, முன்னோர்கள் சொல்லியதுல ஒரு நல்ல கருத்து என்னன்னா, ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கணும்னா ஒரு 4 வகையான குணம் இருக்கணுமா. ஆரோக்கியமான உடல், முதல்ல உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம எதையுமே நம்ம செய்யலாம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையலாம். ஆகையினால ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், மனதை எப்பவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், தளர விடக்கூடாது. தளராத மனம்னு இந்த அபிராமி பட்டருடைய அந்த பாடலில் வரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. மனம் தளரவே கூடாது, நல்ல தெம்பா இருக்கணுமா. ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், தேவைக்கேற்ற பணம், பிறருக்கு உதவும் குணம். இது 4 இருந்தாலே போதுமா, வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா. என்னென்ன அப்படின்னா, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், தேவைக்கேற்ற பணம், பிறருக்கு உதவும் குணம். சரி, இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அளவான உணவு உடலுக்கு நலம். நம்ம அளவா சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடக்கூடாதான். அளவான உணவு உடலுக்கு நலம், அளவோடு பழகு உறவுக்கு நலம். அளவோட பழகணும். ரொம்ப கடுங்களை கண்ணை கெடுக்கும்னு செட்டிநாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரொம்ப நெருங்கி பழகுனா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமா. அதனால அளவோட பழகணும். எதா இருந்தாலும் அமுதும் அளவோடுங்கிறேன். அளவான உணவு உடலுக்கு நலம், அளவோடு பழகு உறவுக்கு நலம், அளவாக செலவு செய் வாழ்க்கைக்கு நலம். செலவு வரவறிந்து செலவு செய்யணும், அப்படி இருந்தால் வாழ்க்கைக்கு நலமா. ஒரு பன்மொழியில் போட்டிருக்காங்க, நாக்கு 2 விதமான செயல்கள் செய்யுதான். இந்த நாக்கு என்ன அப்படின்னா, தேவையில்லாததை பேசி பேசி கோர்ட்டில் கூட்டத்தை சேர்க்குதான். அதே மாதிரி தேவையில்லாத உண்டு மருத்துவமனையிலையும் கூட்டத்தை சேர்க்குதுன்னு போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்கிற பொழுது, சிந்தித்து பேசுவது வார்த்தைக்கு அழகு. இது ஒரு நல்ல பழமொழி. சிந்தித்து பேசுவது வாழ்க்கைக்கு அழகு, சிந்தித்து பேசுவது வார்த்தைக்கு அழகு. நல்ல அழகா சிந்தித்து பேசுறோம்னா அந்த வார்த்தைக்கு அழகு. நல்லா பேசுறாரு ஐயா அப்படிமா. சிந்தித்து செயல்படுவது வாழ்க்கைக்கு அழகா. வாழ்க்கைக்கு அழகு என்னன்னா, சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகையினாலே உங்களுடைய சிந்தனையாற்றல் நன்றாக இருக்கணும்னா ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரனுக்கு ஒரு பெயர் மதின்னு பேரு. வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சந்திரபலம் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். இப்ப இன்றைக்கு எடுத்துக்கிட்டே அப்படின்னா, இன்றைக்கு சந்திரன் மீனத்துல இருக்கு, குரு வீட்டுல இருக்கு. குரு சந்திர யோகம் அப்படிங்கிறாங்க. குருவோட சந்திரன் சேரல, ஆனா குரு வீட்டுல சந்திரன் இருக்கிறாரு. ஆகையினாலே சந்திரபலம் நன்றாக இருந்தால் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு அதில் வெற்றி காண இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணத்தால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். விரயஸ்தானத்திலே சூரியன், சுக்கிரன், சனி, சந்திரன். 4க்கு அதிபதி 12 சுகம் சம்பந்தமாக, அதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக சிறிது விரயங்கள் ஏற்படலாம். பெற்றோர்களின் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இன்றைக்கு விரயங்கள் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தலைமை பதவிகள் தானாக தேடி வருகின்றன. தக்க சமயத்திலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே குரு, 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், சனி, சந்திரன் கூட்டுக்கிரக யோகம். எனவே எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். எதிரிகளின் பலம் குறையும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். சுப செலவுகள் உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் இருப்பதனாலே அலைச்சல் இருக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கங்கள் கொஞ்சம் உண்டு. அதோடு ராகுவும் இணைந்திருக்கின்றார். ராகு வருமானத்தை கொடுப்பவர். அதே நேரத்தில் கேது 2இல் இருப்பதனாலே உடனுக்குடன் செலவாகிவிடும். காரியத்தை தொடங்கினால் காசு பணப்புழக்கம் தானாகவே வந்துவிடும். ஆனால் காசு பணப்புழக்கத்தை வைத்துக்கொண்டு காரியத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அது தொடங்க முடியாமலே போகலாம். இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு 8இல் செவ்வாய் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக அக்கறை செலுத்துங்கள். குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குருவாரம் என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கவலைகள் தீரும். காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் என்றாலும் கூட அதுவரை உங்களுக்கு மிகுந்த தொல்லைகள் வரலாம். என்ன இருந்தாலும் விரயங்களும் அதிகரிக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாகவே தெரியலாம். பயணங்களை திடீரென மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிக்கல்களும் சிரமங்களும் வந்து சேர்கின்ற இந்த நாளிலே மனக்குழப்பம் அதிகரிக்கும். வீண் பிடிவாதங்களால் மற்றவர்களின் அதிருப்திக்கு கூட ஆளாக நேரிடும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியே வருமானம் வருகின்ற நாள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை என்று முயற்சித்தால் அதில் வேலை கிடைக்கலாம். அதன் மூலமும் உதவி வருமானங்கள் வரலாம். 10இலே குரு இருப்பதனாலே நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. அதிகாரிகளின் அனுகூலமும் கிடைக்கும். அரைகுறையாக இந்த காரியங்கள் இன்று முழுமையடையும். பூர்வீக சொத்துக்கள் விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு தொழில் புரிபவர்கள் தொழிலுக்கான மேல் மூலதனம் அதில் போடுவார்கள். 12இல் கேது இருப்பதால் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே இன்று இனிய நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பழைய கடன் பாக்கிகளை முழுமையாக தீர்த்து இன்றைக்கு நிம்மதி காண்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் விரையாதிபதி இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் விரயம் உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தமாவீர்கள். 5இலே சூரியன் இருப்பதால் அரசு வழி சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு அதிகார அந்தஸ்துக்கு கூட பொதுநலத்தில் இருப்பவர்கள் உயர்த்தப்படலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. 9இல் கேது இருப்பதனாலே முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத அண்ணன் தம்பிகள் இப்பொழுது ஒத்து வரலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த அரசல் பொருத்தர்கள் மாறும். 3இலே ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். மகர ராசினியர்களே, அஷ்டமத்தில் கேது. ஆழத்தில் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். பொதுநல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் 2இலே புதன் இருப்பதனாலே 6க்கு அதிபதி இருப்பதனாலே புதிய உத்தியோகத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த இடத்தில் வேலை செய்து உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். சம்பள உயர்வுடன் கூடிய வரும். அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. கும்பராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கின்ற நாள். நேற்று செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகளை ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். வரங்கள் வாயில் தேடி வரும். வருங்கால நலங்கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிக்குரிய நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். தொட்ட காரியங்களை வெற்றி பெறுகின்ற நாள். தொலைந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். கூட்டுக்கிற யோகம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. சூரியனோடு சந்திரன் இணைந்திருக்கின்றார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.